கொடைக்கானல் செல்லும் வழியில் உண்மையான ஒரு அறிவு. நீங்கள் மேலே பார்த்து கொண்டிருப்பது ஃபயர் வாட்சிங் டவர். அதாவது நாங்கள் கொடைக்கானல் டூர் நானும் என் மனைவி சுசியுமாக வந்திருக்கிறோம். வந்த இடத்திலே இந்த வனப்பகுதியில் நுழைவதற்கான பெர்மிஷன் வாங்கி உள்ளே வந்திருக்கிறோம். மேலே நீங்கள் காண்பது ஃபயர் வாட்சிங் டவர். அதாவது இந்த மலைப்பிரதேசங்களில் ஏதாவது தீ பற்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் அங்கே மேலே நின்று பைனாக்குலர் மூலமாக பார்த்து எந்த இடத்திலே தீ பிடித்திருக்கிறது என்ற முறையிலே அணுகி அதை அணைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு கொடைக்கானல் வனப்பகுதியில் நாங்கள் வந்து விட்டுருக்கோம். நன்றி, வணக்கம். லேக் வியூ. நானும் என் மனைவி சுசியமாக டூர் கொடைக்கானல் வந்திருந்த இடத்துல கொடைக்கானல் பேருந்து நிலைய அருகிலே அக்பர் டிராவல்ஸ் என்கின்ற டிராவல்ஸ் இருக்கிறது. அவர்கள் மூலமாக ஒரு காரை எடுத்துக்கொண்டு வனப்பகுதியிலே பெர்மிஷனோடு உள்ளே வந்தோம். அந்த இடத்துல இது லேக் வியூ பாயிண்ட் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல நின்று காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் குழந்தைகளோடு பேர குழந்தைகளோடு வந்து கொடைக்கானலை சுற்று கண்டுகளிங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் கொடைக்கானல் டூர் வந்த இடத்துல இங்கே இந்த வன ஏரியாவில் டூர் உள்ளே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மரங்கள் இயற்கையான சாயங்களை கொடுக்கிற மரங்கள். பார்த்துக்கலாம், பள்ளமா இருக்காங்க. இலைகளை தூக்கிப்பட்டால் திரும்பவுமாக பறந்து நாங்கள் நிற்கும் இடத்துக்கே வருகிறது. இது எம்ஜிஆர் படத்தில் எடுக்கப்பட்ட அந்த தொப்பியை தூக்கி எறிஞ்சோம்னா போட்டு நம்ம இப்போ எங்கிருந்து போடுறோமோ அதே பகுதிக்கு வருது. உதாரணத்துக்கு இப்போ இலைகளை நம்ம நண்பர் அக்பர் டிராவல்ஸுடைய அங்கத்தினர் போடும்போது அது திரும்பவும் அதே இடத்திற்கு வந்தது. நீங்களும் பாருங்கள். ஓகே 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 என்ன வேணும் தான் கரிசிப்பா போடுங்க. ஒரு பக்கம் போது வந்துடும். அப்படியே போனாலும் போட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதை பற்றி ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் போடுறீங்களா? நான் எடுக்க நீ போடுங்க, சும்மா போடுங்க. கொண்டது பக்கா கொடி பறக்கட்டும். நீங்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கிற அதாவது கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சப்பழ வாடை இருக்கக்கூடிய கோவாசிச்சு கொண்டிருக்கிற இந்த கிளையானது அந்த இலையை முகர்ந்து பார்க்கும்போது எலுமிச்சப்பழ வாடை இருக்கிறது. இது பழைய லிவில் சோப் தயாரிக்கும் போது இதை உபயோகப்படுத்துவதாக சொன்னார்கள். நன்றி, வணக்கம். இருப்பது யூக்கலிப்டஸ் தைலம் தயாரிக்கிற இலை. இந்த இலையை பறித்து கசக்கி நாம் பார்த்தால் யூக்கலிப்டஸ் ஆயிலோட மனம் அப்படியே வருகிறது. பாருங்கள், கழிகூறுங்கள். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில் இதன் மூலமாக தான் எடுக்கின்றார்களாம். 2 இலை எனக்காக பறித்து கொண்டுள்ளேன். தேங்க்யூ ஜீசஸ். மரத்தின் அருகே என்னவர்? இப்பொழுது நாங்கள் கொடைக்கானல் வந்த இடத்துல அந்த வனத்துறை பெர்மிஷனோடு வனத்துறையிலே வனப்பகுதிகள் சென்று இந்த விதமான மூலிகை செடிகளை படமெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது யூக்கலிப்டஸ் வாடை இருப்பதனால் யூக்கலிப்டஸ் தைலம் தயாரிப்பதற்கு இது தகுதியுள்ளதாக இருக்கிறது. அடுத்தாற் போல லெமன் வாடை இருக்கிறது. அதுவுமே அந்த நேரங்களிலே உள்ள லிவில் சோப் தயாரிப்பதற்கு பயன்படுத்தியதாக சொன்னார்கள். நன்றி, வணக்கம். நடந்து பேருக்கு வருங்க. மாடு பேருக்கு இருக்குல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடைக்கானல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ளே உள்ளது மதிகட்டான் சோலை என்கிற பகுதி. இந்த பகுதியில் என்ன விசேஷம்னா இந்த பள்ளத்தாக்கில் நல்ல மூலிகை செடிகள்,
கெட்ட முறிவு செடி எல்லாம் இருப்பதனால் உள்ளே சென்றவர்கள் திரும்ப வந்ததாக வரலாறு இல்லை என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த கெட்ட முறிகள் மனிதனுடைய மதியை மயக்கி அங்கிருந்து இங்கு வராத அளவுக்கு செய்து விடுகிறார். அதனால்தான் மதிகட்டான் சோலை என்று சொல்லுகிறார்கள். உள்ளே கீழே இறங்கி செல்வதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. மிஸ் அதிகமா இருக்கு, அதாவது பனிமூட்டு அதிகமாக இருப்பதனால் அந்த மதிகட்டான் பாறையோ மதிகட்டான் இந்த லொகேஷன்ல உள்ள பகுதியோ சரியாக தெரியவில்லை. தெரிந்தவரை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரியான இடங்களை சுற்றி பார்க்க வாருங்கள். எங்களை இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம், இந்த மாதிரியான வனப்பகுதியின் இடங்களுக்கெல்லாம் அழைத்து வந்த அக்பர் டிராவல்ஸ் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ளது. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் வந்தால் பேருந்து நிலையம், அதாவது கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே அந்த அக்பர் டிராவல்ஸ் என்கின்ற அலுவலகம் இருக்குது. நீங்கள் சென்று வரலாம். நியாயமான முறையிலே வாடகைக்கு ஒப்பந்தக்காரர்கள் தருகிறார்கள். நீங்களும் வாருங்கள், வந்து பாருங்கள், பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடைக்கானலுடைய வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள லேக். இந்த லேக் தண்ணி தான் பெரியகுளம் பகுதிக்கெல்லாம் குடிநீர் வசதிக்காக செல்கிறது. இந்த லேக்கில் உள்ள தண்ணீர் யாரும் அருகே செல்லக்கூடாது. குடிநீராக செல்லவும் கூடாது, குளிக்கவோ போட்டி செல்லவோ அனுமதி கிடையாது. தேசிய பறவை மயில் லேக்கின் அழகுக்கு அழகூட்டும் வண்ண மயில் சொல்லுப்பா. ஏன் சொல்ல லேக்கு எண்டி தான். சுத்தி வந்த பத்தி படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுல தண்ணிக்குள்ள போன் பேசுவாங்கல்ல, உள்ள தண்ணிக்குள்ள நிக்க. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடமானது கொடைக்கானல் ஃபாரஸ்ட், அதாவது வனப்பகுதியில் உள்ள ஒரு லேக். இந்த லேக்கில் இருந்தால் பெரியகுளம் பகுதிக்கு குடிநீர் வசதிக்காக செல்கிறது என்று சொல்கிறார்கள். இங்கே போட் வசதி எதுவும் கிடையாது. ஏறக்குறைய 2 மணி 3 மணிக்கு வந்தோமானால் மிருகங்கள் எல்லாம் தண்ணி குடிக்கக்கூடிய இடம். புலி, மான், காட்டெருமைகள் மற்றும் யானைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் வந்த இடத்தில் அந்த மாதிரி எதையும் பார்க்கவில்லை. ஆனால் பெரும்பகுதி வரும்போது நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டில் இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலங்களை நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிக்க வேண்டும். குடும்பத்தோடு, பேரப்பிள்ளையோடு குடும்பமாக வாருங்கள். நானும் என் மனைவியுமாக வந்திருக்கிறோம். நீங்களும் குடும்பமாக வாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த முறை வரும்போது பேரப்பிள்ளைகளோடு வருவோம். ஆமா. நான் இப்பொழுது பைன் மரத்தை கட்டி பிடித்து கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்டு போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லதொரு பைன் மரம். இந்த பைன் மரங்கள் எல்லாம் எதற்காக பயன்படுகிறது? இந்த பைன் மரங்கள் பணம் தயாரிப்பதற்காக, நோட்டுகள், கரன்சி தயாரிக்க பயன்படுகிறது. புது கரன்சி இதை தயாரிப்பதற்கு, இந்த நோட்டுகளை, பண நோட்டுகளை தயாரிப்பதற்கு இந்த பைன் மரம் மிகவும் உதவிகரமாக செயல்படுகிறது. தேங்க்யூ. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அடர்ந்த பைன் மரக்காடுகள். கட் பண்ணுமா? இயற்கையின் எழிலோடு கொஞ்சுவதற்கு வாருங்கள். இதமான நேரம், மலைப்பகுதியின் அடர்த்தியான மரங்களின் இடையே நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். புலியின் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வனப்பகுதியில் உள்ள புலியோடு சிசிலி ஜெயராணி அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது இந்த லேக் வியூவை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த லேக் பகுதி. இது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வனத்துறையுடைய மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அருகே நிற்கிற மரங்கள் எல்லாம் பைன் ஃபாரஸ்ட் மரங்கள். இது நமது நாட்டு கரன்சி நோட்டுகள் அடிப்பதற்கு அந்த பைன் மரங்கள் அரைத்து அதை பயன்படுத்துவதாக சொன்னார்கள். ஆமா, இப்பொழுது நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் என்கிற கொடைக்கானலுடைய ஒரு பகுதியிலே சுற்றுலாவாக வந்திருக்கிறோம். சைலண்ட் வியூ என்கிற பகுதியிலே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அதிகமாக பனிமூட்டம் இருப்பதனால் சரியாக தெரியவில்லை. இல்லை என்றால் இந்த பகுதியை வந்து பார்த்தால் பெரியகுளம், தேனி முற்றிலுமாக தெரியும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் நிற்கிறது கொடைக்கானலின் ஒரு பகுதியான மோயர் பாயிண்டில் நிற்கிறோம். இப்பொழுது என் கணவர் உங்களுக்கு விவரித்து சொல்வார். இப்பொழுது நானும் என் மனைவி சுசியமாக கொடைக்கானல் டூர் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல மோயர் பாயிண்டில் இருக்கிறோம். மோயர் பாயிண்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு பைசன் ஒன்று சிலையாக நிற்கிறது. சிலை அருகே நாங்கள் போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் யாருங்கள் வந்து ரசித்து கம்பியா. மோயர் பாயிண்ட் என்பது 1929ஆம் ஆண்டு கோசன் சாலையை அமைத்த தாமஸ் மோயரின் நினைவாக இந்த இடம் மோயர் பாயிண்ட் என பெயரிடப்பட்டதாம். இந்த இடம் பள்ளத்தாக்குகளின் ஆட்சிகளை வழங்குகிறது என்று இந்த மோயர் பாயிண்ட் போர்டு நமக்கு கற்றுத் தருகிறது. மோயர் பாயிண்ட் என்ற பகுதியில் இருக்கிறோம். இதை கட்டமைத்தவருடைய நினைவாக, அவர் பெயர் மோயர், அந்த மோயர் அவருடைய நினைவாக மோயர் பாயிண்ட் என்று வைத்திருக்கிறார்கள். இதற்காக வடிவமைத்தது, சாலை அமைத்தது, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நிர்மாணித்த அந்த மோயர் நினைவாக இந்த பாயிண்டை வைத்திருக்கிறார்கள். நாங்களும் வந்து நேற்று தினம் இந்த கொடைக்கானல் தங்கி கொடைக்கானலுடைய முக்கியமான பகுதிகளை சுற்றி பார்த்து இத்துடன் நிறைவு செய்கிறோம். இன்று ஊருக்கு செல்வதாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் வந்தால் இந்த மாதிரி மோயர் பாயிண்டு, கொடைக்கானல், குமிழி, தேக்கடி எல்லா பகுதியும் சென்று குழந்தைகளோடு பேர குழந்தைகளை சுற்றி வாருங்கள். நன்றி, வணக்கம்.